ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ஓல்டு புக் பார்த்துட்ருக்கோம். ஓல்டு புக்கில் ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். இது 7th ஓல்டு புக் ஃபஸ்ட்டு டைமில் தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பாண்டிய பேரரசை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சேரர்களை பற்றியும் சோழர்களை பற்றியும் பல்லவர்களை பற்றியும் பார்த்துட்டோம். இது பாண்டியர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாண்டிய பேரரசோட முக்கிய இடங்கள் பார்த்துங்க. காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, தெல்லாறு, தஞ்சாவூர், தொண்டி, திருநெல்வேலி, கொர்க்கை, மதுரை, திருச்சி, தென்காசி, மானூர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை பார்த்தீங்களா தான் உங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியும், எங்கெங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. முதல்ல பாண்டிய பேரரசு. அன்றைய காலகட்டத்தில் பரந்திருந்த பாண்டிய பேரரசானது இன்றைய மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களும் திருச்சிராப்பள்ளியின் ஒரு பகுதி மற்றும் திருவாங்கூரின் சில பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது. மெகஸ்தனிஸ், பிலினி ஆகியோரது குறிப்புகளிலும் பழந்தமிழ் இலக்கியங்களிலும் யுவான் சுவாங், மார்க்கபோலோ ஆகியோரின் பயண குறிப்புகளிலும் பாண்டியரின் வரலாற்று செய்திகளை அறியலாம். பாண்டியர்களின் வரலாற்றை முற்கால பாண்டியர்கள், முதலாம் பாண்டிய பேரரசு மற்றும் இரண்டாம் பாண்டிய பேரரசு என 3 கட்டங்களாக வகைப்படுத்தப்படுகிறது. பாண்டியர்களோட பேரரசு 3 கட்டங்களாக வகைப்படுத்தப்படுகிறது. முதல்ல முற்கால பாண்டியர்கள் தமிழை வளர்க்க தமிழ் சங்கங்கள் அமைத்த பெருமை பெற்றவர்களாவர். பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை ஆகும். அவர்களது இலச்சினை மீன். தமிழகத்தை களப்பிரர்கள் கைப்பற்றிய போது முற்கால பாண்டியர்கள் ஆட்சியானது முடிவிற்கு வந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த களப்பிரர்கள் யாருன்னா, தமிழகத்தை ஆட்சி செஞ்சபோது தமிழகத்தின் இருண்ட காலம் களப்பிரர்கள் காலம் அப்படின்னு அழைச்சாங்க. அடுத்ததாக முதலாம் பாண்டிய பேரரசு. பாண்டிய அரசர் கடுங்கோன் களப்பிரர்களை வென்று கிபி 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டியர்களின் ஆட்சியை மலரச் செய்தார். இக்காலகட்டத்தையே முதலாம் பாண்டிய பேரரசு காலம் என்பர். அரிகேசரி மாரவர்மன், ரணதீரன், முதலாம் மாரவர்மன், ராஜசிம்மன், முதலாம் வரகுணன் மற்றும் ஸ்ரீவல்லபன் ஆகியோர் முதலாம் பாண்டிய பேரரசின் முக்கிய அரசர்களாவர். இவர்கள் பாண்டிய பேரரசை தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சேலம் ஆகிய இடங்களில் விரிவுபடுத்தினர். பார்த்துங்க, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, கோவை, சேலம் இங்கெல்லாம் விரிவுபடுத்தியிருக்காங்க. முதலாம் பாண்டிய பேரரசோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவல்லபனின் வழித்தோன்றர்கள் பல்லவ சோழர்களோடு பலமுறை போரிட நேரிட்டது. கிபி 10ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை பாண்டியர்கள் பலமுறை போரிட்டும் தமது பழைய பெருமையை நிலைநிறுத்த முடியவில்லை. அவர்களோடு நடந்த தொடர் போராட்டங்களில் பாண்டிய பேரரசு சிதன்று போனது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக இரண்டாம் பாண்டிய பேரரசு. கிபி 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் மெல்ல சோழர்களின் தலைமையிலிருந்து விடுபட்டு தங்களது தனியரசை நிறுவினர். இந்நிலையில் விக்கிரம பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையில் வாரிசுரிமை போர் ஏற்பட்டது. சோழவேந்தன் 3ஆம் குலோத்துங்கனின் ஆதரவோடு விக்கிரம பாண்டியன் ஆட்சியை பிடித்தார். சோழவேந்தன் 3ஆம் குலோத்துங்கன் ஆதரவோடு விக்கிரம பாண்டியன் ஆட்சியை பிடித்தார். முதலாம் ஜடாவர்ம குலசேகர பாண்டியன் தமது தந்தை விக்கிரம பாண்டியனை அடுத்து ஆட்சி பொறுப்பேற்றார். இவரது ஆற்றலால் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளை தம் குடையின் கீழ் கொண்டு வந்தார். இவரை அடுத்து ஆட்சி செய்ய இவரது சகோதரன் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு மகுடம் சூட்டினார். இவரை அடுத்து ஆட்சி செய்ய முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இவர் ஆட்சிக்கும் வந்த பின் கிபி 1219 3ஆம் குலோத்துங்க சோழனை போரிட்டு வென்றார். எனினும் ஹொய்சாலர்கள் சோழர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் தாம் வென்ற சோழ நாட்டை குலோத்துங்கனிடமே கொடுத்தார். இதனால் சோநாடு வாங்கியருளிய சுந்தரபாண்டியன் என்று புகழப்பட்டார். சோநாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டியன் என்று புகழப்பட்டார். இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இவர் ஆட்சியேற்ற பின் ஹொய்சால மன்னர் சோமேஸ்வரன் உதவியுடன் சோழ மன்னன் 3ஆம் ராஜேந்திரனிடமிருந்து சில பகுதிகளை மீட்டெடுத்தார். அடுத்ததாக முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இதோட ஆண்டுகள்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, இதுக்கு ஒன்று படித்து வச்சுங்க. இவர் இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனை அடுத்து ஆட்சி பொறுப்பேற்றார்.
இவரது காலத்தில் பாண்டிய பேரரசு வடக்கே நெல்லூர், கடப்பா முதற்கொண்டு தெற்கே கன்னியாகுமரி வரையில் விரிவு பெற்றது. எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அது முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன். இதுவே சோநாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டியன் அப்படின்னா முதலாம் மாறவர்ம சுந்தரபாண்டியன். மாறவர்மன் அப்படின்னா வழங்கியருளிய. இதுவே சடையவர்மன் அப்படின்னா கொண்டருளிய. இதை ஞாபகம் வச்சுங்க. ராஜாதிராஜா ஸ்ரீ பரமேஸ்வரன் பொன்வேய்ந்த பெருமாள் என்றெல்லாம் இவர் சிறப்பிக்கப்பட்டார். யாருன்னா இந்த முதலாம் சடையவர்மன். ஞாபகம் வச்சுங்க, முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவரது மகன் முதலாம் மாறவர்மன் குலசேகரன் ஆட்சியின் போது பேரரசு மேலும் வலுப்பெற்றது. இவர் இலங்கையையும் சேரர்களிடமிருந்து கொல்லம் பகுதியையும் வென்றார். இதனால் கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று சிறப்பிக்கப்பட்டார். இவரது ஆட்சிக்கு பிறகு பாண்டிய நாட்டின் புகழ் வீழ்ச்சியடைய தொடங்கியது. பாண்டிய பேரரசோட வீழ்ச்சியை பற்றி பார்க்கலாம். முதலாம் மாறவர்மன் குலசேகரனின் மகன்களான சுந்தர பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் ஏற்பட்ட அரசுரிமை போரில் பாண்டிய நாடு பிளவுபட்டது. சுந்தரபாண்டியன் டெல்லியை ஆண்ட அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். அலாவுதீன் தமது தளபதி மாலிக் கபூர் என்பாரை அனுப்பி சுந்தரபாண்டியனுக்கு ஆட்சியை மீட்டெடுத்து தந்தார். கில்ஜி மரபினருக்கு பின் வந்த துக்ளக் மரபினர் தங்களின் ஆதிக்கத்தை தென்னிந்தியாவிலும் விரிவுபடுத்தினார்கள். பாண்டிய பேரரசை தங்களின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். பின்னர் துக்ளக் மரபினர் வீழ்ச்சியடைந்த காரணத்தினால் மதுரை சுல்தான்கள் தனியே மதுரையை ஆளத் தொடங்கினார்கள். மதுரை சுல்தான்களின் எழுச்சியினால் முழுமையாக பாண்டிய பேரரசு வீழ்ச்சியடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். யாரால? முதலாம் மாறவர்மன் குலசேகரன் மகன்களான சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் அரசுரிமை போர் வாரிசு உரிமை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாரிசு உரிமை போரில் யார் போய் கேட்குறாங்க அப்படின்னா சுந்தரபாண்டியன் தான் அலாவுதீன் கில்ஜியை போய் கேட்குறாரு. உலக பாரம்பரிய தினம். உலக பாரம்பரிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் மக்களிடையே தங்களது சமூக கலாச்சார பாரம்பரியத்தை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது மேலும் பாரம்பரிய பெருமை கொண்ட இடங்களை பாதுகாக்கவும் அவற்றின் மீது அக்கறை கொள்ளவும் தூண்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாண்டியர்களோட நிர்வாகம். பாண்டிய நாடு முழுவதும் பாண்டிய மண்டலம் எனப்பட்டது. மண்டலமானது பல வளநாடுகளாகவும் வளநாடு பல ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டது. மன்னர் தமக்கு உதவியாக அரையர்கள் எனப்பட்ட அமைச்சர்களையும் படைத்தளபதியையும் நியமித்து கொண்டார். வரியை பெறுவதற்கும் கணக்குகளை சரிபார்ப்பதற்கும் சிறப்பு அதிகாரிகளையும் பணியமர்த்தினார். உள்ளாட்சி அப்படின்னு பார்த்தோம்னா அறநிலை, நீர்நிலை, நாணயம், வரித்தண்டல் மற்றும் நீதி வாரியங்கள் என 5 வாரியங்களும் ஒவ்வொரு கிராமத்தையும் நிர்வகித்தனர். தொழில்னு பார்த்தோம்னா வேளாண்மை, வாணிபம் மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தன. வேளாண் தொழில் செய்வோர் பூமி புத்திரர்கள் எனப்பட்டனர். இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா பூமி புத்திரர்கள் அப்படின்னா நீங்கள் வேளாண்மை செய்வோர்னு எழுதிடுவீங்க. ஆனால் பூமி புத்திரர்கள் என்று வேளாண்மை செய்வோரை எந்த பேரரசில் அழைத்தனர் அப்படின்னு கேட்கலாம். சேர பேரரசர், சோழர், பாண்டியர், பல்லவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பல்வேறு தொழில்களில் ஈடுபடுத்தப்பட்டன. பாண்டிய நாடு முத்துக்குளிக்கும் தொழிலில் சிறந்து விளங்கியது. பாண்டிய நாட்டு முத்துக்கள் வெளிநாட்டு சந்தைகளில் விரும்பி வாங்கப்பட்டன. கொற்கை, தொண்டி ஆகியன சிறந்த துறைமுகங்களாக விளங்கினர். இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாசகம் மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது. ஆண்டாள் திருப்பாவையும் நம்மாழ்வாரோடைய திருப்பல்லாண்டும் வில்லிபுத்தூரோடைய மகாபாரதத்தையும் அதிவீரராம பாண்டியனுடைய நைடதம் என்னும் நூலையும் எழுதினார். சேயூர் முருகன் உலா மற்றும் ரத்தனகிரி உலா ஆகிய நூல்களை ஸ்ரீ கவிராயர் எழுதினார். சேயூர் முருகன் உலா மற்றும் ரத்தனகிரி உலா ஆகிய நூல்களை ஸ்ரீ கவிராயர் எழுதினார். பாண்டியர் கலை இலக்கிய வளர்ச்சிக்கு பெரும் பங்களித்தனர். கட்டிடக்கலைன்னு பார்த்தோம்னா பாண்டியர்கள் கலைகளை வளர்ப்பதிலும் கட்டிடக்கலையிலும் குறிப்பிடத்தகுந்த அளவு பங்காற்றியுள்ளன. கோவில் கட்டிடக்கலையில் கருவறை, விமானம், பிரகாரம், கோபுரம் ஆகிய கட்டுமான பணிகளில் பாண்டியர்களின் கலைப்பாங்கு தனித்துவம் பெற்றது. பாறையை குடைந்து குடவரை கோயில்கள் உருவாக்குவதிலும் இவர்கள் முத்திரை பதித்துள்ளன. பாண்டியர்கள் 50க்கும் மேற்பட்ட குடைவரை கோயில்களை உருவாக்கியுள்ளன. எடுத்துக்காட்டாக திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை, திருச்சிராப்பள்ளி, குன்றக்குடி, சித்தன்னவாசல் ஆகியவற்றை கூறலாம். கோவில்பட்டி, திருப்பத்தூர், மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர்
ஆகிய இடங்களில் உள்ள கட்டுமான கோவில்கள் பாண்டியர் காலத்தவையாகும். குலசேகர பாண்டியன் என்ற மன்னன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட இடங்களில் உள்ள எல்லா கோவில்களிலும் அர்த்த மண்டபம், மணிமண்டபம், சன்னதிகள் ஆகியவற்றை கட்டி தந்துள்ளார். கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில்கள் மக்களது வாழ்வில் முக்கிய இடம் பெற்றன. அவை சமய நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடமாகவும், மக்கள் கூடி பேசும் மன்றமாகவும், அரசியல் பொது பிரச்சனைகள் ஆகியவற்றை பேசி தீர்க்கும் அம்பலமாகவும் இருந்தன. மேலும் சமய பாடல்கள், இசை, கதைக்களம், நாடக மேடை போன்ற பல்வேறு கலைகளின் தொட்டிலாகவும் விளங்கின. சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டியரது சிற்பங்கள் அழகும் அலங்காரமும் மட்டும் வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் விலை மதிப்பற்ற வரலாற்று செய்திகளையும் நமக்கு தருகின்றன. மேலும் சோமஸ்கந்தர், துர்க்கை, கணபதி, நரசிம்மர், நடராசர் ஆகிய சிற்பங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன. இது போன்ற சிற்பங்களை கழுகுமலை, திருப்பரங்குன்றம், திருமலைபுரம், நர்த்தாமலை, குன்றக்குடி ஆகிய இடங்களிலும் காணலாம். ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து நுண்கலைகளிலும் பாண்டியர் கால ஓவியம் தனித்துவம் பெற்றுள்ளன. ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லபன் காலத்து சுவரோவியத்தை சித்தன்னவாசல் குடைவரையில் காணலாம். அதில் வரையப்பட்டுள்ள தாமரை பூக்கள், துள்ளும் மீன்கள், நீராடும் யானைகள் போன்ற ஓவியங்கள் அழகு வாய்ந்தவை. பாண்டிய மன்னர்கள் தமிழர் சமுதாயத்திற்கும் தென்னிந்திய வரலாற்றுக்கும் ஏராளமான விலைமதிப்பற்ற அடையாளங்களை விட்டு சென்றுள்ளன என்றால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி பார்க்கலாம். இது சோழர்கள் ஆட்சியில் இருந்தது. அடுத்து மெழுகு படிவ வளர்ப்பு, இது இரண்டை பற்றி பார்த்தோம்னா, இந்த தென்னிந்திய வளர்ச்சி, அதாவது 7ஆம் புக்கில் இருக்க முதல் பருவம் முடியுது. உத்திரமேரூர் கல்வெட்டுகள். இக்கல்வெட்டுகளில் கிராம சபை உறுப்பினர்களின் தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. கிராம சபை உறுப்பினராக விரும்புவோர் நேர்மையுடையவராகவும், வரி செலுத்தும் நிலத்திற்கு உரிமையாளராகவும், 35 to 70 வயதுக்கு உட்பட்டவராகவும், வேதங்களில் புறமாய் பெற்றவர்களாகவும், நிர்வாகத்திறன் பெற்றவராகவும் இருக்க வேண்டும். குற்றம் புரியும் உறுப்பினர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்றும், அவர்கள் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்கள் என்றும் இக்கல்வெட்டில் கூறப்பட்டிருக்கு. அடுத்ததாக மெழுகு படிவ வளர்ப்பு. இம்முறை சோழர் கைவினை கலைஞர்களால் வெண்கல சிலை செய்ய பயன்படுத்தப்பட்ட முறையாகும். இது மெழுகு படிவ வளர்ப்பு. இம்முறையில் முதலில் உருவம் மெழுகில் செய்யப்பட்டு பின்னர் களிமண்ணால் மூடப்பட்டு உலர்த்தப்படும். களிமண் மூடியில் ஒரு சிறிய துளையிடப்பட்டு அது சுடப்படுகின்றது. அப்போது மெழுகு உருகி துளை வழியே வெளியேறுகிறது. பின்னர் அத்துளை வழியே உருகிய வெண்கலம் ஊற்றப்படுகிறது. உலோக கலவையால் இறுகிய பின் கவனமாக களிமண் மூடி அகற்றப்பட்டு சிலை உருவம் தூய்மை செய்யப்பட்டு மெருகேற்றப்படும் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. இது இரண்டுமே சோழர் காலத்துடையது. மெழுகு படிவ வளர்ப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். ஞாபகம் வச்சுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.